Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு எம்மியான சம்மர் ட்ரிங்க் mangorecipes எப்படி வீட்லயே ஈஸியா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த mangorecipes செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பழுத்த mango and கொஞ்சம் காயான mango எடுத்துக்கிறேன். So இத வந்து first clean பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிரலாம். இந்த சம்மர்ல இந்த மாதிரி mangorecipes நீங்க செஞ்சீங்கன்னா 15 days வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி இத யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா வீட்லயே mangorecipes கடைகள்ல வாங்கி குடிக்கிற அதே ஸ்டைல்ல நம்ம செய்யலாம். இப்போ நான் mango எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இத குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். இதே மாதிரி நம்மளுடைய காயா இருக்கிற ஒரு mangoவையும் இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த mango சீசன் முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க இத வந்து செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம mango எல்லாம் கட் பண்ணி அழகா ரெடியா இருக்கு. இப்போ ஒரு panல இந்த mango பழத்தையும் இந்த காய் mangoவையும் போட்டுறலாம். போட்டுட்டு இதுக்கு நான் ஒரு 1/4 கப் சீனி வந்து சேர்த்திருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். இத நல்லா mix பண்ணி கொடுத்து நல்லா பாயில் ஆகி நல்லா குக் ஆகட்டும். நம்மளுடைய பழ mangoவும் காய் mangoவும் நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் ஒரு 5 minutes நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதோட தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இந்த mango pieces கொஞ்சம் ஆறுறது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வார்மா இருக்கும்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ இத நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைனா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம mango வாட்டர் வச்சிருந்தோம்ல அதுல இத ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய mango pulpல வந்து ஃபைபர் நார் வந்து ரொம்ப இல்லைனா நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு எடுத்த mango fruitல கொஞ்சமா நார் இருந்துச்சு. சோ பாருங்க விஸ்க்ல வந்து இந்த மாதிரி mix பண்ணும்போதே வரும். இந்த மாதிரி நார் இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர்ல வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ அப்போ வந்து அந்த நார் எல்லாம் இல்லாம நமக்கு நல்ல ஒரு திக் பல்ப் வந்து சூப்பரா கிடைக்கும். இப்போ பாருங்க ஒரு அருமையான நல்ல திக்கான நம்ம mango pulp வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கரண்டில நம்ம எடுத்து பாக்கும்போதே உங்களுக்கு அதோட திக்னஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ அத ஒரு கப்ல சர்வ் பண்ணலாம். கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு நான் திக்கான அந்த mango pulp வந்து இதல ஆட் பண்ணியிருக்கேன். சோ இத நல்லா mix பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா ரிஃப்ரெஷிங் ட்ரிங்கா ஒரு அருமையான இந்த சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடியா இருக்கு பாருங்க. இந்த mango சீசன்ல கண்டிப்பா நீங்களும் இத மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம திக் பல்பை இன்னொரு பாட்டில்ல க்ளீனான பாட்டில்ல நம்ம விட்டு வச்சிருந்தோம்னா ஒரு 15 days வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த mango சீசன்ல நீங்களும் ஒரு முறை இத மாதிரி செஞ்சு பார்த்து உங்க ஃபேமிலிக்கு கூட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.